வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக ஒயிட் ரைஸ்க்கு அருமையாக இருக்கும். நான் ஒயிட் ரைஸ்க்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் பன்னீர் துண்டுகளும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அதிகமான நம்ம காய்கறிகள் எதுவுமே கிடையாது, வெங்காயமும் மிளகும் தான். இப்போ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் மிளகு, அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், வேர்க்கடலை இவ்வளவும் நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுதான் மெயின் மசாலா. அடுத்து மஷ்ரூமு, வெங்காயம், பூண்டு ரொம்ப கார்லிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம், இஞ்சி, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். வேறு எதுவுமே கிடையாது. கரம் மசாலா, மிளகாத்தப்பொடி, இதுதான் இன்க்ரீடியன்ட், வேறு எதுவும் இல்லை. அந்த மெயின் நம்ம அந்த ஸ்பெஷல் மசாலாவான பெப்பர், பெருஞ்சீரகம், ஜீரகம் இவ்வளோத்தையும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறோம். லாஸ்ட்டில் அந்த மசாலா போட போகிறோம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம பூண்டு, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம், இஞ்சி போட்டோம், வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா போட்டோம், கரம் மசாலாவும் போட்டோம். இதுக்கு அடுத்தால கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மசாலா கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். அடுத்தால மஷ்ரூம் சேர்க்குறோம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா தண்ணி அந்த மஷ்ரூமில் அதிகமாக விடும் ஒரு 2 நிமிஷத்தில். இது எல்லாமே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் தான் நல்ல வேகும். கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூம்லேருந்து தண்ணி நல்லா விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் லாஸ்ட்டில் இந்த பொடி நான் சேர்க்குறேன். அந்த பெப்பர் பொடி நம்ம வச்சுருக்குறோம்ல, அந்த பெப்பர் பொடி பெப்பர், ஜீரகம், பெருஞ்சீரகம், ஸோ அந்த பொடியும் சேர்த்துட்டேன். இப்போ ஒயிட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அந்த பொடியும் போட்டு அழகாக ஜம்முன்னு எடுத்தாச்சு. ஸோ நான் இதுக்கு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப கொஞ்சம் ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். மஸ்டர்ட் ஆயில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு பன்னீர் துண்டுகள் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். பன்னீர் துண்டுகள், பன்னீரை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, வேறு எதுவுமே வேண்டாம். உப்பு, மிளகாத்தப்பொடி, இந்த 2 போட்டால் போதும். மிளகாத்தப்பொடி கூட போட வேண்டாம், உப்பு மட்டும் போட்டு நமக்கு இந்த பெப்பர் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான ஒரு டிஷ் இந்த பன்னீர் துண்டுகள். பன்னீர் உடலுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ரிச் ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த காளான் கூட பெஸ்ட் காம்பினேஷனாக இந்த பன்னீர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் மற்றொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.